வணக்கம் ஐயா. நாங்க நெட்வைஸ்ன்ற யூடியூப் சேனல்ல வந்திருக்கோம் பப்ளிக் ரிவ்யூக்காக. என்னுடைய பேர் வந்து நெல்லை கஜேந்திரன். நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ கடவுள் உங்க முன்னாடி வந்து ஒரு வரம் கொடுக்குறேன் என்ன வேணும்னு கேட்டா நீங்க என்ன கேட்பீங்க அவர்கிட்ட? இப்போ இருக்கக்கூடிய எனது பையன் முதலமைச்சருக்கு வேண்டிய நிதி டெல்லியிலேருந்து கொடுக்கணும் அப்படின்னு நான் முதல்ல என்னுடைய வேண்டுகோள் கடவுளை எனக்கு வரம் கொடுத்தா தான் கேட்பேன். என் மகனுக்கு டெல்லியிலேருந்து கேட்கும் போதெல்லாம் காசு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், தங்கு தடையின்றி பிரதமர் மோடி அவர்கள் கொடுக்கணுங்கிறது தான் கடவுளுங்கிட்ட வரம் கேட்டால் நான் தான் கேட்பேன். இப்போ அந்த வரம் கேட்கறதுக்கான முக்கியமான காரணம் என்ன? நாடு நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும். நான் அவர் அரசியலுக்கு வருவார் ஃபஸ்ட்டு சொன்னதே நான் தான், அது எங்கள்கிட்ட ப்ரிவியூவில் தான் வச்சுருக்கேன். 5 வருஷத்துக்கு முன்னால் அவர் படம் நடிச்சிட்டு இருக்கும்போது அவர் வருவார்னா யாரும் வரமாட்டாருனாங்க. அப்புறம் அரசியல் கட்சி ஆரம்பிக்க மாட்டாருனாங்க, நான் ஆரம்பிப்பாருன்னு தான் சொன்னேன். அப்புறம் இத்தனாம் தேதி கட்சி கொடி அறிவிப்பார்னு சொன்னேன், அதே மாதிரி நடந்தது. அதே மாதிரி மாநாடு போடுவார்னா சில பேர் மாநாடுலாம் போட மாட்டாங்கன்னாங்க, இல்லை கண்டிப்பாக போடுவார் அதுவும் சொன்னேன், அதுக்கும் எங்கிட்ட ப்ரிவியூ இருக்குது. அப்புறம் சுற்றுப்பயணம்லாம் அவர் போக மாட்டார், வீட்டுக்குள்ளே இருக்கார் அப்படின்னாங்க. சுற்றுப்பயணம் போவார், இந்தந்த ஊருக்கெல்லாம் போவார்னு சொன்னேன், அதே பற்றி எனக்கு அவருக்கு நடந்தது. ரெண்டாவது, இது வரைக்கும் யாரும் யூஸ் பண்ணாத கேரவன் எல்லாருமே டெம்போ டிராவலரில் தான் போயிட்டுருக்காங்க. இவருக்கு தனியாக ஒரிசாலேருந்து தனியாக செய்யப்பட்ட வாகனம். சரி, இப்போ வந்து இந்த வரம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களோட சந்தோஷம் எந்த அளவுக்கு இருக்கும்? ஏம்மா, என் பையனை நான் முதலமைச்சர் ஆக்கணும்னு நினச்சேன், ஆக்கி பார்த்துட்டேன். இன்னும் நான் இருக்கிற நாட்டில் உள்ள கடனை சுமையெல்லாம் குறைச்சி மக்கள் என்ன கேட்குறாங்களோ அள்ளி கொடுத்தானே எனக்கு அதுவே பெரிய விஷயம். விஷன்னு பார்த்தா பர்சனலாக நான் எதுவும் இப்போ சொல்லலை. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கண்ட்ரியில் நடக்கிற ஒரு சில விஷயங்களை நான் வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வார் இல்லாத ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதெல்லாம் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல விஷஸ் வச்சுருக்கீங்க. இந்த விஷஸ்லாம் மேபி நிறைவேறிடுச்சுன்னா உங்களோட ஹாப்பினஸ் லெவல் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக 200% இருக்கும். ஆமாம், எல்லாருமே ஹாப்பியாக இருப்போம். ஸோ கம்ப்ளீட்டாக நம்மளும் ஹாப்பியாக இருப்போம்ல. இப்போது ஒவ்வொரு செகண்டும் நம்ம என்ன நடக்கும், என்ன இருக்குது, நெக்ஸ்ட்டு போகும்போது நம்ம யோசிக்கிறோம், இது இப்படி போகுது அப்படி ஆகுது, ஃப்யூச்சர் பசங்களோட ஃப்யூச்சர்ஸ் இதெல்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நினச்ச மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதை விட வேறு என்ன வேணும் சொல்லுங்கள். ஸோ அது நடக்குமான்னு தெரியல, பட் கடவுளை வேண்டிக்கலாம், கண்டிப்பாக நடக்கணும்ட்டு. ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு என்னென்ன தேவையோ அதை கேட்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் நல்லா இருக்கணும். அது ஒன்று. நிறையா கஷ்டம் நிறையா போயிட்டு இருக்கு, இந்த போரி எல்லோரும் நல்லா நிம்மதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது, அது ஒன்று. அது கேட்டப்பறம் அப்புறம் எனக்கும் கேட்டுக்குவேன், நான் நல்லா இருக்கணும், எனக்கு ஏதாச்சும் தேவைப்படாத கேட்கணும். பட் அக்யூரேட்டாக ஒன்று கேட்கணும்னா எல்லாம் சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோதான். இந்த விஷயம் அவர்கிட்ட கேட்கறதுக்கான மெயின் ரீசன் என்ன? ஏன்னா ஓப்பனாக சொல்லப்போ நான் ஃபாரினில் இருக்கேன், நான் இப்போ லீவுக்கு தான் இங்கே வந்திருக்கேன். அப்படிங்கும்போது ஒர்க் பண்ணும்போது நான் ஃபாரினில் வந்து நிறையா இது பார்த்துருக்கேன். அப்படி பார்த்துருக்கும் போது வந்து இந்த போர் பண்ணது மக்கள் நிறையா கஷ்டப்படும் போது நம்மளுக்குலாம் சாப்பாடு கிடைக்கிது, ஏன்னா ஒரு வேளை கூட கிடைக்கிது. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது போருக்கு ஒரு மாதிரி புல்லரிக்கும் பண்ணும்போது அதுதான் எனக்கு கேட்கணும். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும். யார்ட்டையும் அந்த மத வேறுபாடு இன வேறுபாடு யார்ட்டையும் காட்டாமல் மனுஷனை பார்த்துருந்தா அதுவே போதும். ஓகே, இந்த விஷ் நீங்கள் கேட்ட விஷ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களோட சந்தோஷம் இந்த லெவலில் இருக்கும்? இது அதோட வேறு எதுவுமே சொல்ல முடியும். இப்படி சொல்லும் போது எனக்கு அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்குன்னா, மக்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் போகிறோம் வரான்னு தாண்டி இப்போ உழைக்கிறோன்னு தாண்டி நம்ம போகிறதே மன நிம்மதிக்கு தான். நம்ம காசு பணம் சம்பாதிச்சு எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், வீட்டிலே சந்தோஷமாக இருக்கணும், வெளியே சந்தோஷமாக இருக்கணும். அது ஒன்று காரணம் தான். அது சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது என்கிட்ட சொல்ல தெரியல, அது ஃபீல் பண்ணா தெரியும். மனுஷன் தான் கடவுள். ஆனால் உலகத்தில் இருக்க அத்தனை பேர் வந்து மனுஷன் மூலிமா தான் நன்மை தீமை எல்லாமே அறியத்தக்க வச்சுருக்காரு. ஆனால் கடவுள் எப்பயுமே வந்து நல்லா வந்து சொல்லவே மாட்டார், அவரை பார்க்கவும் முடியாது. நேர்த்தியாக வந்து மனுஷன் மூலமாக தான் அவர் வந்து ஆண்டவர் வருவார், அவர் மூலமாக தான் உதவி செய்வார், இவர் மூலமாக தான் உலகத்தை வந்து வழி நடத்துவார். இதுதான் வந்து கட்டளை, இதெல்லாம் வந்து கீழ்படுது, இதுதான் வந்து நடைமுறைகள், இப்படி தான் இருக்கிறது. ஆனால் யாரும் கடவுளை கண்டதில்லை, யாரும் கடவுளை காண போதும் கிடையாது. இது வந்து இயற்கை. ஆமாம், செயற்கை அதை ஒன்றா பேசலாம் சொல்லலாம். நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக மேபி அவர் வந்துட்டாரு அப்படின்னா, ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷ் நான் கேட்டே தீருவேன் அப்படின்னா உங்களுக்கு தேவையானது எது கேட்பீங்க? ஏதாவது ஒரு விஷ். உலகத்தில் உள்ள பாவிகளெல்லாம் நீங்கள் வந்து சரி கட்டிட்டு நன்மையான எல்லா காரியங்கள்லாம் வழிநடத்துங்க. ஆனால் உலகத்தில் உள்ள பாவிகள் உண்டு, அதை ஒழிக்க முடியாது. நல்லவன் நடத்துங்க, பாவிகளை வந்து அவனுக்கு நல்ல வழி காமிங்க. இதுதான் நம்ம பேசணும். நீங்கள் இந்த விஷ் கேட்குறதுக்கான மெயின் ரீசன் என்ன சார்? உலகத்தில் வந்து நிரந்தரமாக இருக்க போது கிடையாது. சில காலம் இருப்போம், சில காலம் மறிப்போம், சிலது உற்பத்தி ஆகும், சிலது மறையும். ஒன்று இறப்பு, ஒன்று பிறப்பு. இது வந்து நடைமுறை, வாழ்க்கை வரலாறு. இதை வந்து யாருமே வந்து மாற்ற முடியாது. அதாவது நம்ம இருக்கிற மட்டும் ஒரு நன்மையான எல்லா காரியமும் செஞ்சுட்டு போயிடணும், அதுதான் வந்து விரும்பக்கூடிய காரியங்கள்.
இப்போ மேபி நீங்கள் கேட்ட விஷ் உங்களுக்கு நிறைவேறிச்சு அப்படின்னா உங்களோட சந்தோஷம் எந்த லெவலில் இருக்கும்? அதாவது நிறைவேறும்ன்ட்டு நினச்சி எதுவுமே செய்து கிடையாது. உன்னால் முடிஞ்சால் நிறைவேற்ற மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். அது மற்றவங்களுக்கு நன்மையானது எந்த இருந்தாலும் நல்லது தான். அது எனக்கு நல்லது தானே. அதுவும் வாசமான பேசுறது. கடவுள் என்னுடைய முன்னாடி இருந்து உங்களுக்கு என்ன வேணுமான்னு சொல்லிட்டு கேட்டார்னா அந்த கடவுள்கிட்ட நான் கேட்குறது எங்களுடைய ஊர் மக்கள் பூரா அனைத்து மக்களும் எல்லோருடைய கஷ்டத்துங்களையும் துன்பத்துங்களையும் துயரத்துங்களையும் தீர்த்து வச்சு அவங்கள சந்தோஷப்படுத்துமாறு நான் கடவுளை மீண்டும் மீண்டும் வருந்தி கேட்குறேன். மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தால் நாங்களும் எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லிட்டு நான் கடவுளை கேட்பேன். அதுதான் ஃபஸ்ட்டு கேட்பேன். இந்த வரம் உங்களுக்கு கேட்குறதுக்கான முக்கியமான காரணம் என்ன? அது நான் கேட்குறது இப்போ இருக்கப்பட்டவர்களாம் வருத்தத்துலேயும் கஷ்டத்துலேயும் துன்பத்துலேயும் துயரத்துலேயும் எல்லோரும் வருத்தத்தில் மனசு இருக்காங்க, வருத்தத்தில் இருக்காங்க. அதெல்லாம் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் அந்த கடவுள்.